சின்ன வண்ண குயில் புதிதாக ஆனந்தம் புரியாத ஆரம்பம் புதிதாக ஆனந்தம் புரியாத ஆரம்பம் சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா கண்ணவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள்ளாட கண்டேன் சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காமதேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா மேனிக்குள் காற்று வந்து வெள்ளத்தானாட கண்டே மங்கைக்குள் காதல் வெள்ளம் மங்கை போல் ஓட கண்டே இன்பத்தில் இல்லையோ இல்லையே இல்லையே அந்தியும் வந்ததால் தொல்லையே காலம் தோறும் கேட்க வேண்டும் காலம் தோறும் கேட்க வேண்டும் பருவம் என்னும் கீர்த்தனம் பாட 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 சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா லலலலா 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 அண்ணா வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து மறுபடிக்குமா பல்லாயிரத்து 100 ஆண்டு நீ வாழ வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் எனக்கு நிறைய தேவைன்னு நம்ம இடத்துக்கு ஒரு முனி ஓட்டம் இருக்கிறது. முனியா அப்படியா உடனே பார்க்க வேண்டும் முனி என்றால் பெரியது மினினா சின்னது அது உனக்கு பிடிக்காது அது அது நுனில அடிச்சா வலிக்காது மினி அது ஒத்தையடி பாதையிலே போவோம் வேண்டாம் சின்ன முனிவர் பார்க்கலாமா உடனே அழைத்து வா சாமி இந்த 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 விவசாயம் அதிகமா போயிட்டு இருக்கு சுவாமி அடியவள் வணங்குகிறேன் எம்புட்டு ஆசை உனக்கு பாரு நம்ப மாட்டியே தலைவா தம புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே தலைவா தம புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே இளையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குலகுருவே அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் வணங்க முடி நெடுங்காலமாய் வணங்க முடி சுரகேசனை சுரம் காணவே ஈரல் ஆடு யாரு வேணு யார் வேள்வாரு விலகிலுமே தலைவன் தம புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே உருவில் குரல் நீயே அறிவில் மலை நீயே கருணை முகில் நீயே கந்தனின் தமிழ் நீயே உருவில் குரல் நீயே அறிவில் மலை நீயே கருணை முகில் நீயே கந்தனின் தமிழ் நீயே அரைகடை எழையும் குடித்து அறுதமிழ் இலக்கணம் அடித்து மலையின் மமதியை அடித்து நாய்களை முடித்து அலைகடை எழையும் குடித்து அறுதமிழ் இலக்கணம் அடித்து மலையின் மமதியை அடித்து அதாபிய நாய்களை முடித்து காணவர் புகழும் மானிடர்களும் தானவ தவமும் யானமும் வரணும் பாதமும் மதமும் அம்மா அண்ணா வெகு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வேகத்தை இன்றுதான் முழுமையாக காண்கிறேன். சிறுமியால் பாதம் போட்டு வணங்குகிறேன். நல்லாசிகள் பல கூற வேண்டும் சுவாமி.
நல்லார் உணவு உரைப்பதும் என்று அவரோடு இணங்கி இருப்பதும் என்று சித்திரமும் வைப்பழக்கம். பிள்ளை வயசு பிள்ளை வச்சுட்டு பணி நேரத்தில் பேசுற பேச்சு என்னங்க என்ன பண்ண அந்த தனிப்பாடல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தண்ணியை போட்டு பாடுறது தண்ணி கூட பாட்டாது என்னங்க வயசு பிள்ளைல வச்சுட்டு பேசக்கூடாது. இப்ப என்னங்க பேசுறேன் நானு? அதை அடிச்சா திரட்டு இருக்குது அவரை நான் சொல்றேன். அது என்ன பழக்கம்? என்னங்க ஒரு பழக்கம் சொன்னீங்களே சித்திரமும் கைப்பழக்கம். கைப்பழக்கம் தான் கூடாதுன்னு ஒவ்வொரு டாக்டரா தலையால் அடிச்சுக்கிறான். சேலம் சிவராஜ் செத்தே உணப்பலாம். எதனால? எதுக்கு? என் பேரன் போன்ற பையன் இருக்கணும், என்னுடைய மகன் போன்ற பிள்ளைகள் வேணாம்டா ஐயா, அந்த கைப்பழக்கம் வேணாம்டா சாமி. யோ அது இல்லங்க, நான் சொல்றேன் முழுசா கவனிங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எப்படி நீங்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டீங்க. அவன் என்னை அதே உதாயம் எவ்வளவு கழுத்து வலிக்குது தெரியுமா? எதுக்கியா? சும்மா இருங்க. எவ்வளவு நேரம் கிணத்துல தண்ணி இருக்கான்னு எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. யோ என்ன சொன்னோன்னே அந்த சப்புலே நிற்பாதுங்க. மரியாதையை போயிடு, ஓயாமலாம் செய்ய முடியாது. என்னையா சொல்ற? அப்படின்னா நீ அவர்கிட்ட கேட்டுக்க, சும்மா முகரைய பாரு. அது இல்லங்க. சரஸ்வதி சரி விடியா, நான் இதை பேசவே இல்லையா? நீங்க பேசினாலே பிரச்சனையாவே கொண்டு வர. இது வேணா சரி வேற. நான்கடி இரண்டடி கட்டவிடும் உன் கையடி வாயடி செல்லாதடி. கையடிச்சா வர மாட்டாப்ல. அந்த அங்கிட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு வாங்க சாமி. நீங்க 4 அடியோ 2 அடியோ படக்குன்னு அடிச்சுட்டு வந்து வேலை இருக்கு. என்ன நீ கூட உதவி கூட போயிட்டு வா. சுவாமி நல்லவர், அவரிடத்துல பண்பாக பேசி நடந்து கொள். உங்களை விட நல்லவர். ஆமாம்மா, அம்மா அவர் முற்றும் உணர்ந்தவர். ஆஹோ, அவரிடத்துல எது தவறுதலாக பேசவிடாது. சுவாமி அப்பா, என் குழந்தைக்கு பக்குவமான நல்ல வார்த்தையை சொல்லி கொடுங்க. ஒன்னு விஷயம் சொல்றேன், சொல்லுங்கண்ணா. எது பேசுறதா இருந்தாலும் 4 அடி தள்ளி பேசு. ஏனே 2 அடி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த கையடிக்க ஆரம்பிச்சிடும்.